ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். பார்த்துக்கங்க எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ வரும் பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆமாம், எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் இப்போ அப்டேட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 11 போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னு பின்னாடியே வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பாருங்கள். ஆமாம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பவானி வந்திருக்கோம். யாராக இருக்காங்க, யாரும் மீன் சாப்பிட்டுருக்குறோம். இவங்க வந்து என் தங்கச்சி. ஆமாங்க, ரெகுலராக அக்கா கடைக்கு தான் வருவோம். இங்கே காட்டுங்க, இதுக்கு முன்னாடி வந்து மறந்துட்டீங்களாக்கா? ஒரு தடவை நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு காரில் வந்துருக்கோம். சாரி, நிறைய தாட்டி வந்திருக்கோம். மீன் சாப்பிட்டுருக்குறோம். என்ன மீன்ப்பா? எனக்கு தெரியல பேர்லாம். கட்லா மீன். கட்லா மீன். சொல்லுங்க பத்தியா அண்ணன் வீடியோ பார்த்து சொல்லுவான். உடனே பார்த்துருவான். உடனே பார்த்துட்டு பத்தியா அங்கே போயிருக்கிறாங்க சொல்லவே இல்லை. வெங்காயம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது உங்கள்கிட்டலாம். நான் ஏன்னா அன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்? அன்றைக்கி மீன் ஃப்ரை, சாப்பாடு. நான் சாப்பாடு சாப்பிட்டேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடைக்கு வந்தீங்கன்னா இந்த இவங்க கடைக்கு வாங்க, எல்லாருமே இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். ஐயா கொஞ்சம் ஐயா மறிக்கல போயிடுங்க. பாருங்க, ஐயா பொறிச்சிட்டு இருக்கிறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன். முழு ஜிலேபி மீன் நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு, நல்லா காரசாரமாக. இதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் கடை வந்து சாப்பிடுங்க. கட்லா மீன். ஆமாம், கட்லா மீன் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் கடை பேர் என்னன்னு தெரியுங்க? ஊட்டி கடை. ஊட்டி கடை தானே? ஊட்டி தான் கூப்பிடுவாங்க. கடை பேர் ஊட்டி கடை தான் சொல்லுவாங்க. ஊட்டி மெஸ். ஆமாம், பவானி தேசாயர் வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்துருங்க, ஊட்டி மெஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலம் தாண்டி மேடம் ஸ்டார்ட் முடிச்சிங்களா மேடம்? சாப்பிட்டே இருக்கோம். ஓகே ஓகே. அடுத்த ரவுண்டு போயிட்டு இருக்கு. பெரிய மீன் ஒன்று வந்துச்சு, அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. திரும்ப அடுத்த ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு பேசிட்டியா? வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க, வாங்க. சூப்பராக இருக்குது கடையில், அண்ணன் கடையில் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுலேருந்து எல்லாமே. ஆமாங்க, வந்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடலாங்க. பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சோம். இன்னைக்கு அடுத்து போய் நாங்கள் உள்ளே போய் குளிச்சுட்டு அடுத்து கிளம்புறதான். சொல்லுவாங்க நல்லாவே இல்லைங்க ஒரு 2 பேர் வந்தாங்க. அது பைக் விட்டு போட்டு போனாங்க. அந்த பக்கம் சாப்பிட்டுங்களாமா. வேண்டாட்டி இங்கே வந்து குழம்பு 2 கிலோ போட்டு சொன்னாங்க. முடிச்சு போட்டு கொடுத்தா சாப்பிட்டா வறுவல் போட்டு சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னா வந்தாங்க. சரி சரி, அவ்வளோதான். சாப்பிடும் போது கண்ணாத்த அவ்வளோ உங்கள் கடையில் நாங்கள் இதோட 5 டைம் அப்படின்னு பண்ணோம். நாங்களே உங்கள் கடை நிறைய வந்திருக்கோம். 3வது டைம் இது. நம்மளால அப்பப்போ வாங்கி வச்சுருவாங்க. அங்கே இருக்கும்போதே நாங்கள் எங்களுக்கு தேடி தான் வருவாங்க. அங்கே கடை இருக்கும்போதே எங்கேங்க மே மாதம் ஆனால் தானே இந்த பக்கம் வர முடியுது. வெயில் டைம் ஆனால் தான் வர முடியுது. அதனால அப்பப்போ வச்சுருவோம். அதான் சரி முடிச்சிடுவோம். சில்லி வச்சு போட்டுருவோம். கருக்கால் போட மாட்டோம். அவங்களாம் இன்னைக்கு மசாலா வச்சு இன்னைக்கு சாப்பாடுலாம் போடல. சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் பிடிச்சி சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கு. சாப்பாடுலாம் இப்போ வந்து சூடாகவே இருக்கு. ஆட்பாஸ்லாம் வச்சுருக்கோம். சரி சரி சரி. சாப்பாடு சிவப்பாக இருக்கு. மீனை பிடிச்சா கூட அதுக்குள்ளேயும் கூட சிவப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு கலர் பிடி போடுறேன். கலரே ஓடுறதில்ல. ஆமாங்க, ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கிற குளிக்கிறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேர்ந்து குளிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
என்னது இது பவானி சார் தண்ணி? பவானி சாகர் டேம்லேருந்து கீழே வழிஞ்சு வர எக்ஸஸ் தண்ணி. ஆமாங்க, குளிக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நாத்தம் அடிக்குது. கப்பு ஆடு மாடு குளிச்சுட்டு இருக்கு. ஆமாங்க, அவரோட சேர்ந்து குளி. நீங்க போய் குளிங்க, உங்களுக்கு தேவையா. படகுலாம் போட்டிருக்காங்க, உள்ள போய் சவாரி போலாமா? படகு பரிசல் தண்ணிலையா? ஆமா, சேர் தண்ணியில இல்லை, தண்ணியில மேல நனைய மாட்டோம்ல, படகுல போறது நனைய போறோமா? தண்ணியில நல்லாதான் இருக்குது, ஆழமெல்லாம் இல்லை அதிகமா. வந்தா ஜம்முன்னு குளிக்கலாம். ஆமாங்க, ஏன்னா இப்போ கொஞ்சம் நாத்தம் இருக்கு. இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு தான் வந்துட்டு இப்போ வெளியே நின்றுருக்கிறாரு, அதனால பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம்.